தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் ஒருவர் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி 6 மாதத்தில் இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் 6 மாதத்திலிருந்து ஆட்சிக்கு வர போறாங்கன்ற ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்லக்கூடியது உண்மையா இல்ல பரபரப்பை கிளப்புறதுக்காண்டி இப்படி பேசிட்டு இருக்காரான்னு தெரியல. இவரின் பேச்சுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது மக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாவே இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா, 6 மாசம் தான் இந்த ஆட்சி, அதுக்கப்புறம் நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுங்கட்சியா இருப்பாங்க, தாவேகா எம்எல்ஏக்களை எங்க ஓடலான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசியிருக்காரு. அந்த போட்டோ வேணா டிஸ்பிளேல போடுறேன் பாருங்க. அதாவது இது ஏதோ ஒரு கட்சியினுடைய ஒரு தொண்டரோ இல்ல ஏதோ ஒரு வட்ட செயலாளரோ சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கிடையாது. முன்னாள் அமைச்சர் இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பல முறை சொல்லியிருக்காரு. அப்ப இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்கதா தான் நமக்கு தோணுது. அது என்னன்னா, இப்ப தமிழக வெற்றி கழக கூட்டணியில காங்கிரஸ் இணைஞ்சிட்டாங்க. அப்ப இந்தியா கூட்டணியில தாவேகா போறதுக்கான வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு பிளவுல இருக்காங்க. அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். எனவே மக்களே, தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸ் சென்ற ஒரே காரணத்திற்காக இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட போய் சேரலான்னு கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு நம்ம அடுத்தபடியா ஆளுங்கட்சி ஆகிறோம்னா அதற்கு பாஜகவோட துணை தேவை. ஏன்னா, இப்ப வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் இருக்குல்ல, அந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எந்த கட்சியோடு இருக்கிறதோ அதுதான் இந்தியா கூட்டணி. காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் மீண்டும் கூட்டணியில் இணைவதற்கு 99% வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா, அவங்களுடைய உயர்நிலை கூட்டத்திலேயே முடிவெடுத்துட்டாங்க. இப்ப சில தினங்களுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் லண்டன்ல இருந்து காணொலி வாயிலாக ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. அந்த மீட்டிங்லயே அதை பத்தி தான் பேசியிருக்காங்க. எனவே மக்களே, திராவிட முன்னேற்ற கழகம் விரைவில் பாஜகவோடு கைகூர்க்கக்கூடிய ஒரு நேரம் கூட வரதான் போகுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப இவங்களுக்கு ஏதாவது ஒரு அதிகாரத்துல இருந்தானே ஆகணும். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இங்க 5 வருடங்களுக்கு நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி நடக்கும். இதற்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைவரும் உறுதி கொடுத்திருக்காங்க. அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், ஏனைய கட்சிகளா இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, 5 வருடம் இந்த ஆட்சியை நாங்க சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையா இருப்போம்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இது போன்ற கருத்துக்களை பொதுவெளியில் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? விரைவில் திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு சேர்ந்து ஏதோ ஒரு திட்டமிட போறாங்கன்னு நமக்கு தெளிவா தெரியுது. சரி மக்களே, இப்ப நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவருடைய தயவில் தான் மத்தியில் மோடி ஆட்சியானது நடைபெற்று இருக்கு. இப்ப சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் அவர்களும் தொடர்ச்சியாக பாஜகவுக்கு பல நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க 2 பேருமே ஆளுங்கட்சியா இருக்காங்க. அவங்களுக்கு சென்ட்ரல்ல பதவி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க பெருசா அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இங்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லை. எனவே அவர்களுக்கு ஏதோ ஒரு பவர் தேவைப்படுது. ஏன் இப்ப நிதிஷ்குமாருடைய கட்சியையும் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சியையும் கூட நீங்க வெளியே அனுப்பிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களை வச்சு கூட இவங்க ஒரு தில்லலங்கடிகளை பண்ணலாம்ல? அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? எனவே மத்திய அமைச்சராக போகிறாரு யாரு? ஸ்டாலின் அவர்கள் மத்திய அமைச்சராக போறாரு. உதயநிதி பாத்தீங்கன்னா மாநில அரசியலை பாத்துக்க போறாரு. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா தேசிய அரசியல்ல களமிறங்க போறாங்க. மேலும் மக்களே, வருகின்ற இடைத்தேர்தல்கள் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 தொகுதிகள் காலியா இருக்கு. அந்த தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில கனிமொழி அவர்கள் போட்டியிட போறதாகவும் ஒரு செய்திகள் வளம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சட்டசபையில விஜய் அவர்களுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுப்பதற்கான ஆட்கள் இல்லை. உதயநிதி அவர்களால பதில் கொடுக்க முடியல. எனவே கனிமொழி அவர்களை மீண்டும் தமிழக அரசியலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் கனிமொழி ஆதரவாளர்கள் பேசிட்டு இருக்காங்க. இதே நம்ம சமூக ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. எனவே மக்களே, இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்ன ஆனதுன்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கா இல்லையா? அதாவது சமீபத்திய நாட்களாவே பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசின் மீது கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் மட்டும் இல்ல, விசிகா, கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகள் மீதும் கடுமையான விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி இழந்த ஒரு விரக்தியில அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு பாஜகவோடு கைகோர்க்கக்கூடிய வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்தார்கள் என்றால் அவங்க கட்சிக்கு அவங்களே பால் ஊத்துறதுக்கு சமம் தான் இந்த சம்பவம். ஏன்னா மக்களே, பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த எந்த கட்சியும் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. எடுத்துக்காட்டு அதிமுக, பாமக,
பாஜகவோடு யார் யாரெல்லாம் போய் அந்நுண்ணியமா பழகுனாங்களோ, உறவாடுறாங்களோ, அவங்க கட்சியில எந்த நிலைமைக்கு இருக்குன்னு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதிமுகவை 2, 3, 4 துண்டுகளாக இன்னைக்கு உடைச்சிட்டாங்க. பாமகவிலே அப்படிதான் 2 பிளவு உண்டாக்கிட்டாங்க. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தயவு கூர்ந்து நீங்கள் மாநில அரசியலை கவனம் செலுத்துங்கள். தயவு கூர்ந்து. ஏன்னா இங்கு நீங்களும் இந்த அரசியல்ல இருந்தனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் ஓரளவுக்கு இந்த மதவாத சக்திகளை எதிர்க்கிறதுல இருந்து ஓரளவுக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க. நீங்களும் கேவலம் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் போய் பாஜக கூடன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இப்ப அடுத்தபடியா அண்ணாமலை வந்துகிட்டு இருக்காரு. அண்ணாமலை பாஜகவோட முகமுடி மாட்டிய ஒரு நபர். நான் பாஜக இல்லைன்னா ஒரு முகமுடியை மாட்டிக்கிட்டார். உள்ளுக்குள்ளான ஒரு பாஜக தான். ஆனால் அண்ணாமலையை ஒரு ஸ்லீப்பர் செல் போல இங்க இறக்குறதுக்கான வேலையை பாஜக மறைமுகமா பார்த்துட்டு இருக்கு. அதற்கு இடம் கொடுத்துறாதீங்கன்னு சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இவ்வளவு பெரிய ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. உள்ளபடியே அவங்களுக்கு ஆட்சி நடத்துவதில் பெரிய சிக்கல் இருக்குது, பெரிய குழப்பங்கள் இருக்குது. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இதை காரணமாக காட்டி எப்படியாவது நம்ம குறுக்கொலியில பூந்து நம்ம ஆட்சியை பிடிச்சிடணும், தாவேக்காவை எப்படியாவது காலி பண்ணணும், தமிழக அரசியலை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட நீங்க பாஜகவோட கை கோக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்கள் கட்சியினுடைய எதிர்காலமானது கேள்விக்குறிதான். அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஏன் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம்னா, தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்ததிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பாஜக எதிர்ப்பை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வர்றாங்க. அதை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா மேயர் பிரியா அவர்கள் ஒரு தனியார் செய்தி சேனல் போய் பேட்டி கேட்கும்போது, பெரம்பூருக்கு விஜய் அவர்கள் வந்தப்ப அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல, ஆனா இங்க பாஜக நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. கூப்பிடாத ஃபங்க்ஷனுக்கு நாங்க எப்படி போக முடியும், இவங்க எங்களை கூப்பிட்டாங்க அதனால நாங்க அங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. அவங்க நின்று கூட பதில் சொல்லல. அந்த வீடியோக்களை புதிய தலைமுறை சேனல்ல போட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனவே மக்களே, அடுத்து வரப்போற பாராளுமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, பாஜக என்ற 3 கட்சிகளோடு சேர்ந்து நாம் தமிழரும் கைகோர்த்து இந்த தேர்தலை சந்திக்க போறாங்கன்னு ஒரு வியூகத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் எது நடந்தாலும் பாதிப்பு திமுகவுக்கு தான். ஏன்னா அதிமுக அது காலி ஆயிடுச்சு. அது இனி மீண்டு வர்றது மிகப்பெரிய சிரமம். நாம் தமிழர் அவருடைய வாக்குகளை இழந்துட்டாங்க. 8% இருந்தாங்க, இன்னைக்கு 4% ஆயிட்டாங்க. எனவே இது போன்ற கட்சிகளை நீங்க கூட சேர்த்துக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக அணியில் இணைந்து ஒரு தேர்தலை சந்தித்தால் அது எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் தெரியும். மேமட்டத்தில் இருக்கவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த கட்சிக்காக அல்லும் பகலும் பாடுபட்டு போஸ்டர் ஒட்டி கட் அவுட் அடிச்சு தன்னுடைய வாழ்நாளில் சம்பாதித்த பல பணங்களை போட்டு இந்த கட்சிக்காக உழைத்த பல நபர்களுக்கு தெரியும் இது ஆபத்தான முயற்சி அப்படின்னு. பல்வேறு நபர்கள் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில அமைச்சர்கள் வேணா இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சரையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக இது போன்ற பேச்சுக்களை பொதுவெளியில் பேசலாம். ஆனால் உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சியின் மீது நம்பிக்கை உள்ள எந்த ஒரு உண்மையான திமுக தொண்டனும் இந்த முயற்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதுதான் நம்முடைய கருத்து. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். நாம் இந்த கருத்தியலை எந்த அளவுக்கு ஆழமா நம்ம பிடிச்சிட்டு இருக்கோன்றதான் முக்கியம். அற்ப பதவிக்காக பணத்துக்காக தேவையில்லாத செயல்களை ஈடுபட்டுறாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லா அரசியலையும் கவனமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.